கொடைக்கானலில் தபால் உள்ளிட்ட பொருட்களுக்கு லக்கேஜ் டிக்கெட் வழங்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொதுமக்கள் சிலர் அவசர தேவைகளுக்காக வெளியூர் செல்லும் பேருந்துகளில் பொருட்களை அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த வகையில் கொடைக்கானலில் திண்டுக்கல் வழியாக ஈரோடு செல்லும் அரசு பேருந்தில் மெட்கன்டோ என்பவர் திண்டுக்கல்லில் கொடுக்க சொல்லி தபால் கவர் ஒன்றை கொடுத்துள்ளார். அப்போது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் லக்கேஜ் டிக்கெட் வழங்காமல் 200 ரூபாய் பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்று லக்கேஜ் டிக்கெட் கொடுக்காமல் பணம் வசூலிக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படியா? எவ்வளோவா? 200 ரூபாய். வாங்கிக்கங்கண்ணே, 200 வாங்கி டிக்கெட் கொடுத்துருங்கண்ணே. நாங்கள் செகண்ட் ஃபோட்டோ யாருன்னா ஆட்டம் கட்டி கொடுப்போம். நாங்கள் வாங்க மாட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டேன் வேணாம். இப்போ அந்த பார்சல் வாங்குறீங்க, அவங்க காசு தராங்க, வாங்குறாங்க, அங்கே வாங்கிக்குவாங்க. இல்லை அதுக்கு 200 பில்லு கொடுக்க மாட்டீங்களா? யார் பில்லு கொடுக்குறாங்க கேளுங்க. அப்போ நான் யார்கிட்ட உங்கள்கிட்ட டிக்கெட் சொல்ல இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட்டே கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். இது பார்சல் வாங்கினீங்கன்னா டிக்கெட்டே கிடையாதா? டிக்கெட் கொடுப்போம், டிரைவர்கிட்ட கொடுத்து வைப்போம். வழியில் வரும்போது கேட்பாங்க, நான் செக் பண்ணுவாங்கல்ல, நான் வாங்கலைங்க, நான் காசை மட்டும். இல்லை இப்போ 200 ரூபா வாங்கினீங்கல்ல, அதான் கேட்டேன் நான். டிக்கெட் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன், கொடுக்குறாரு. நான் லக்கேஜ் வாங்கி போட்டு விட்டு கொடுப்பேன். எந்த நான் வச்சிருப்பேன், வழியில் கேட்டால் காட்டிக்குவோம். இப்போ உங்கள்கிட்ட டிக்கெட் கொடுத்து வழியில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வழியில் செக் பண்ணுறாங்கல்ல, அவங்க கேட்பாங்க டிக்கெட் எங்கப்பா பொருளுக்குன்னு, கேட்கும்போது அவங்க எடுத்து காட்டணும்ல. இது 5 கிராம் கூட வராதுண்ணே. இதான் சொல்கிறேன், கொரியரில் 200 ரூபா ஜாஸ்தி இல்லைண்ணே திண்டுக்கலுக்கு. டிக்கெட் இது கேட்குறீங்க. டிக்கெட் ப்ரைவேட் வண்டி எதாவது பிரச்சனை, டிக்கெட் போட கொண்டுருவாங்க, டிக்கெட் போட்டே ஆகும். இதுக்கு ஆக்சுவலி எவ்வளோ டிக்கெட்டு? அதான் 200 ரூபா. 200 ரூபாயா? பார்சல்லாம் ஆள் இல்லைன்னா நாங்கள் முதல் பாவத்தில் வாங்க மாட்டாங்க. லக்கே கவர்னால வாங்கிட்டு போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேறு வண்டி ப்ரைவேட் வண்டி வரும், 80 ரூபா கூட கொடுத்தா வாங்கி. இல்லை 200 ரூபா கொடுத்துட்றாங்க, அதுக்கு பில்லு கேட்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. மாட்டாங்க. உங்கள் டிக்கெட் கேட்குறோம். டிக்கெட் உங்கள்கிட்ட எப்படி கொடுப்போம் நாங்கள்? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆகாது. ஒத்துறாதானே? எனக்கு பில்லு வைக்கணுமா, செலவு கணக்கு வைக்கணுமா? அது ஒத்துறாதான் சொல்கிறேன். உங்கள் நம்பர் நீங்கள் கொரியரில் வச்சு தான் பில்லோட அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லி இதெல்லாம் என்ன கணக்கு டிக்கெட் இல்லாமல் வாங்குறது?